தாய் வீடு ஜனவரி மாத இதழ் 2024. ஈழ மண்ணில் இந்திய இராணுவம். நூல்வழி பதிவுகள் பகுதி 7. எழுத்துருவாக்கம் என். செல்வராஜா. குரல் வடிவம் கு. பிரபு. முடிவுரை. இலங்கை இந்திய ஒப்பந்தம் 1987 இந்திய பிரதமர் ராஜீவ் காந்திக்கும் இலங்கை ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனாவுக்கும் இடையிலே கைச்சாத்திடப்பட்ட நிகழ்வு முன்னதாக வானிலிருந்து உணவுப் பொட்டலங்களை துணிச்சலுடன் போட்டுச் சென்ற இந்திய வான்படையின் துணிச்சலை வியந்திருந்த தமிழர் மனங்களில் இந்தியா பற்றிய பாரிய நம்பிக்கையை ஊட்டியிருந்தது. அந்த நம்பிக்கை படிப்படியாக சிதைவடைந்த வரலாறு மேற்குறிப்பிடப்பட்ட நூல்களின் வாயிலாக ஓரளவு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றே நம்புகின்றேன். இருப்பினும் இன்னும் பதிவு செய்யப்படாத நிகழ்வுகள் ஏராளம் உள்ளன. ஒவ்வொரு குடும்பத்திலும் தமிழ் மண்ணின் ஒவ்வொரு நிறுவனத்துக்குள்ளும் இக்காயம் நீண்ட காலமாக நீறுபூத்த நெருப்பாகவே கடந்து சென்றுவிட்டன. குறிப்பாக இந்திய இராணுவம் யாழ் பல்கலைக்கழகத்தை கைப்பற்றிய வேளையில் அங்கு கலைத்துறை பணியகங்களிலே சேகரிக்கப்பட்டிருந்த பல்கலைக்கழக மாணவர்களின் ஆய்வேடுகள் உள்ளிட்ட பல நூல்கள் எரிக்கப்பட்ட நிகழ்வுகளும் சொத்துக்கள் அளிக்கப்பட்ட சம்பவங்களும் பல்கலைக்கழக புத்திஜீவிகளால் போதிய அளவு வெளியுலகுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை என்றே கருதுகின்றேன். மேலும் பெருங்கற்கால யாழ்ப்பாணம் பற்றிய ஆய்வாராய்ச்சி நிகழ்த்தப்பட்ட வேளையிலே யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியிலே கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழியும் அதனுள்ளிருந்து 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த எலும்புக்கூடும் அந்த அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்ட அணிகலன்களும் வரலாற்றுத்துறை கட்டிடத்தின் ஒரு பிரிவில் சே. கிருஷ்ணராஜா, பரம புஷ்பரட்னம் உள்ளிட்ட வரலாற்றுத்துறை ஆய்வாளர்களால் பொக்கிஷமாக பேணி பாதுகாக்கப்பட்டு வந்தது. இந்திய இராணுவம் பல்கலைக்கழக கட்டடத்தை ஆக்கிரமித்ததன் பின்னர் அவற்றிற்கு என்ன நடந்ததென்றே அறிய முடியவில்லை. இது பற்றிய பதிவும் எந்தவித ஆவணங்களிலும் வெளிப்படுத்தப்படவில்லை என்றே கருதுகின்றேன். எமது வரலாறு முறையாக பதியப்படாமல் கடந்த 150 ஆண்டுகளாக எம் முன்னோர்கள் விரயம் செய்தமையின் காரணமாக எமது வரலாற்றை மகாவம்சத்திலும் பிற இலக்கியங்களிலும் கற்பனை கதைகளிலுமே தேடி அலைய வேண்டிய துரதிர்ஷ்டமிக்கவர்களானோம். அதன் பலனை இன்று நாடற்றவர்களாக உலகெங்கிலும் அலைந்து சொந்த மண்ணிலேயே உரிமையற்றவர்களாக நின்றும் அனுபவிக்கின்றோம். இப்போது இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் கூட முறையாக அவற்றை பதிவு செய்ய வேண்டும் அல்லது அவ்வாறு பதிவு செய்ய முனைபவருக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற உணர்வு கூட ஈழத்தமிழர்களுக்கு போதிய அளவு ஏற்படவில்லை என்பது எனது அனுபவபூர்வமான வேதனைமிக்க கருத்தாகும். இன்றளவில் இத்தகைய வரலாற்று பதிவை மேற்கொள்ள தனித்து முனையும் தனிநபர்களை கூட எமது இனம் கண்டுகொள்ளாதிருப்பதை நாம் கூர்ந்து கவனித்தால் இலகுவிலே கண்டறிந்தும் புரிந்து கொள்ளலாம். பொதுநல நோக்கம் கொண்ட தனிநபர்களே பாதையையும் உருவாக்கி அதில் பயணிக்க வேண்டியதொரு துரதிர்ஷ்டவசமான நிலைமையை எமது ஈழத்தமிழிடம் கண்டும் காணாதிருப்பது வருத்தத்துக்குரியதாகும். இந்நிலைமை மாறும் வகையிலே முடிந்தவரை எம்மவர்கள் இத்தகைய வரலாற்று பதிவுகளை முன்னெடுக்க உதவிக்கரம் நீட்ட வேண்டும். களுவாஞ்சிக்குடியை பிறப்பிடமாக கொண்ட கவிஞர் பாடுமீன் ஸ்ரீஸ்கந்தராஜா இலங்கையில் சட்டத்தரணியாகவும் சமாதான நீதவானாகவும் பணியாற்றியவர். தற்போது புலம்பெயர்ந்து ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து வருகின்றார். இனப்பற்றையும் தமிழ் உணர்வையும் ஊட்டும் எழுச்சி கவிதைகள் பலவற்றின் ஆசிரியரான தென் தமிழீழ மண்ணின் மைந்தரான பாடுமீன் ஸ்ரீஸ்கந்தராஜா அவ்வப்போது இடம்பெற்ற தாய்மண் நிகழ்வுகளை கவிதைகளுக்கு பொருளாக்கி பாடியிருக்கின்றார். இவற்றின் தொகுப்பாக தமிழினமே தாயகமே என்ற கவிதை தொகுதி 2003 வெளிவந்திருந்தது. அதிலே இடம்பெற்றிருந்த இந்திய இராணுவ அடக்குமுறை தொடர்பான கோர நிகழ்வுகளும் சோக நிகழ்வுகளும் என்ற கவிதையுடன் இக்கட்டுரையை நிறைவு செய்கின்றேன். கோர நிகழ்வுகளும் சோக நினைவுகளும். வாழத் துடிக்கின்ற ஈழத் தமிழினத்தின் வரலாற்றில் ஆழப் பதிந்துவிட்ட காலச் சிதைவுகளை ஏற்படுத்த ஈழத் தமிழ் மண்ணில் இந்திய இராணுவம் அமைதியாய் காலை பதித்திட்ட ஜூலை திங்கள் 87. 10 6 பறந்து போயிற்று. பாரதப் படையும் மறந்து போயிற்று. செத்தவர்கள், மறைந்தவர்கள், சீரழிந்து போனவர்கள், சொத்தை இழந்தவர்கள் சோகம் மறையவில்லை. கடந்த நினைவுகள் பசுமையானவை, நடந்த நிகழ்வுகள் கொடுமையானவை, அடைந்த விளைவுகள் துயரமானவை, சிதைந்த வாழ்வுகள் நிகரில்லாதவை. பங்காளி இல்லாத ஒப்பந்தம் பாரினிலே இதுபோல் நடந்ததில்லை. தங்களது ஆளுமையை நிலைநிறுத்த ராஜீவும் ஜே.ஆரும் செய்த வினை. கையொப்பம் இட்டமை காயும் முன்பே காத்திருந்த அமைதிப்படை பாய்ந்ததங்கே. நல்வரவு சொன்னார்கள் செந்தமிழர் நாதியற்றோம் என்றழுதார் சிங்களவர்.
பாரதம் நமது மூதகம் என்பதால் படையினர் நமக்கு சாதகம் என்று நாம் வீருடன் நெஞ்சிலே கனவுகள் விதைத்தோம். விபரீதமாகிடும் என்றா நினைத்தோம். வந்தாரை வரவேற்றோம். வளமையோடு அவரை நாம் சொந்தமாய் நினைத்தோம். செந்தென்னை இளநீரும் தேனோடு தயிர் கலந்து தெவிட்டாமல் கொடுத்தோம். உள்ளளவும் நினைப்பதற்கு உப்பிட்டு மோர்கடைந்து உவப்போடு கொடுத்தோம். சுள்ளெனவே மிளகாயின் சுவை சேர்ந்த சம்பலுடன் சுடுகிழங்கும் கொடுத்தோம். பாசமுடன் வீதியெங்கும் படையினரை வரவேற்று வாசலிலே நிறைகுடமும் வனப்புமிகு தோரணமும் ஆசையுடன் பாட்டிகளின் ஆராத்தி வாழ்த்துக்களும் நேசமதை காட்டியது நினைவில் இன்னும் நிற்கிறது. பாரத படையினரின் பாரிய வண்டிகள் பாதை நெடுகிலும் பவனியாய் வந்தன. ஓரம் இரண்டிலும் கூடினர் மக்கள், ஓடி மறித்தனர், உவகையில் கழித்தனர். வளைவுகள் எங்கனும் காய்ந்து குலுங்கிய அழகிய செம்மஞ்சள் இளநீர் குலைகளை மளமளவென்றே மண்ணில் வீழ்த்தி வடிவாய் சீவி மகிழ்ந்தே கொடுத்தனர். இளநீரை குடித்தபின் இரண்டாக பிளந்து இதமாக உள்ளே இருக்கின்ற வலுவலை உளமாறக் கேட்டவர் ருசித்து தின்றதும் உறவாக நினைத்தனர், உருகி மகிழ்ந்தனர். இந்த வரவேற்பு எதை காட்டி நின்றதங்கே? நொந்து கிடக்கின்ற நம் வாழ்வை மீட்டமக்கு தந்த உரிமையை தலைநிமிர்ந்து வாழ வைக்க வந்த உறவென்று நம்பிக்கை காட்டியது. அப்பாவி தமிழ் மக்கள் அன்று நினைத்ததில்லை தப்பாகி எல்லாமே தலைகீழாய் போகும் என்று. வெட்ட குலை இளநீர் வீழ்ந்து சிதறுதல் போல் சுட்டு தமிழினமே சுருங்குமென நினைத்ததில்லை. எந்த மரங்கள் இளநீரை தந்தனவோ அந்த மரங்கள் அடியோடு சாயுமென்றோ, வந்த படையினராய் வாழ்விழந்து போகுமென்றோ அந்த மரங்களுக்கு அந்நேரம் தெரியவில்லை. நெற்றியிலே குங்குமமும் நீண்ட கருமுடியில் கொத்தாக மல்லிகையும் கோர்த்த கனகாம்பரமும் முற்றத்தில் நிறைகுடமும் முகத்திலே புன்சிரிப்பும் அத்தனையும் கொண்டு மக்கள் ஆவலுடன் வரவேற்றார். நெற்றியிலே பொட்டழியும் நீண்ட தலைமயிரை பற்றி இழுத்து அந்த பாவிகளால் உடல் கிளியும் முற்றத்திலே கணவன் மூச்சு நிற்கும் என்றெல்லாம் சற்றும் எதிர்பார்த்ததில்லை, சந்தேகம் கொண்டதில்லை. பொட்டோடு பொலிந்து நின்றார்கள் படை வந்தபோது, பொட்டை இழந்து நின்றார்கள் அது சென்றபோது. பள்ளி செல்லும் போதெல்லாம் பாலகர்கள் தவறாமல் பாரத படையினரின் பக்கத்தில் சென்றார்கள். இந்தி வார்த்தைகளில் இரண்டொன்றை அவர்களிடம் முந்திப் பொறுக்கி புன்முறுவலுடன் உச்சரித்தார். பள்ளிக்குள் வந்து தம் உயிரை பறிப்பார்கள், கொள்ளி அடுக்குதல் போல் குவித்து எரிப்பார்கள் என்றந்த பிஞ்சுகளோ எள்ளளவும் நினைத்ததில்லை. அன்று நினைப்பதற்கு அவர் வயதும் போதவில்லை. திருவிழாச் சோடனையை சென்று பார்த்து மகிழ்வது போல் உருவாகும் முகாம்களெல்லாம் ஊர் மக்கள் பார்த்து வந்தார்கள். ஆற்றொணா துயரில் தம்மை ஆழ்த்துதற்கு வந்திருக்கும் கூற்றுவர் படையென்று கொஞ்சமும் நினைத்ததில்லை. தமிழர்களை காக்க வந்து சேர்ந்தார், தடம் புரண்டார், எண்ணத்தில் விடம் கலந்தார். எமதின்னல் களைவதற்கே வந்தோமென்றார், 2.5 மாதத்தில் எதிரி என்றார். ஆமென்றால் சுட்டார்கள், இல்லை என்றால் எரித்தார்கள், ஏனென்று கேட்டிட்டால் இரவில் கடத்தினார்கள். வானரம் முன்பும் ஒன்று வந்தது, வனப்புமிகு இலங்கையை அழித்தது. சேனையா இப்போது வந்தது, செந்தமிழ் ஈழத்தை சிதைத்தது. வீடுகள் செந்தீயில் எரிந்தன, வீதிகள் தடை போட்டு சிதைந்தன. ஓடினோர் குண்டுபட்டு இறந்தனர், உள்ளே பலர் வீட்டோடு எரிந்தனர். கோயிலில் கும்பிட்டு நின்றனர், கும்பலாய் வந்தனர் கொன்றனர். ஏனென்று கேட்டிட்ட தலைவர்கள் இரவிலே காணாமல் போயினர். கற்புடல் சிதைந்தவள் கதறினாள், கணவனை இழந்தவள் பதறினாள். கற்புடல் கணவன் முன் சிதைந்தவள் கடவுளே இல்லை எனச் சிதறினாள். தாயின் முன் தனையர்கள் சுடுபட்டனர், தந்தை முன் சிறுமிகள் கெடுபட்டனர். நோயின்றியே பெண்கள் காமுகர் நுகர்ந்ததால் தங்களின் உயிர் விட்டனர். பள்ளியில் படித்தனர் மாணவர், பாவிகள் சென்றங்கு பிடித்தனர். மெல்லிய கைகளை மதிலோடு விரைவாக கட்டியே நிறுத்தினர். தள்ளியே நின்றதோ டாங்கியை தருத்தர்கள் மதிலோடு நின்றிட்ட அல்லிப்பூ உடல்களில் மோதினர். அந்தந்தோ ஐயகோ அம்மம்மா, ஒன்றா இரண்டா இப்படி ஊருக்கு ஊர் வாசற்படி. அன்றைய தமிழர் நிலைப்படி அரசுகள் செய்தது குழப்படி. 2.5 ஆண்டுகள் தங்கினர், ஈழத்தை தடுக்கவே வந்தனர். மிரண்டனர், இதுபோல எங்குமே விழுந்தது இல்லை என்று சென்றனர். தமிழீழ மக்களை கொன்றதும் தங்களில் பல உயிர் இழந்ததும், எமது ஈழத்து நாட்டினை சிதைத்ததும், இறுதியில் பாடம் படித்ததும்,
வரலாறு மன்னிக்க முடியாத வடுவொன்றை பாரதம் பெற்றதும் ஒரு நாளும் அழியாத கரையது. உதவினால் மறைய வாய்ப்பு உள்ளது. நன்றி.